ஹலோ வெல்கம் டு த ஷோ. இது ரெட் கார்பெட் அண்ட் நான் உங்க ஜெனி. ஒவ்வொரு நாளும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி லான்ச்சஸ் மற்றும் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2005ல் பி வாசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான சந்திரமுகி படத்தோடைய பார்ட் 2 வெர்ஷனை தான். சந்திரமுகி படத்தோடைய பார்ட் 1 ஹிட்டை தொடர்ந்து பார்ட் 2க்கும் பிரம்மாண்டத்துக்கு எந்தவித குறைச்சலும் இல்லாமல் ரொம்பவும் சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த பார்ட் 2 படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போ சமீபத்தில் சென்னையில் ரொம்பவும் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தோடைய சிங்கிள் ட்ராக்ஸ் ரிலீஸ் ஆகி அதுவும் ரீசெண்டாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் முழு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனும் ரொம்பவும் சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி மேலும் நான் பேசுகிறத விட டீம் என்னென்ன பேசியிருக்காங்க. இசை வெளியீட்டு விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இப்போது உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் இதை பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் சொல்ல போகிற விமர்சனங்கள் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உயிர் மாதிரி. அதனால் நிச்சயமாக உங்களுடைய பார்வையில் நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுருக்கோம். அதுக்குண்டான எசன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதுக்குண்டான விஷயங்களை பூராவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தபடி என்னன்ற போகிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா நடிகர்களும் இந்த படத்தில் அவங்கவுங்க பார்ட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அந்த படத்தில் இருக்குது. அந்த சந்தோஷம், அந்த பயம், அந்த சிரிப்பு, அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கலந்ததாக தான் சந்திரமுகி இருக்கும். அதே நேரத்தில் பாடல்கள் எல்லோரும் இருக்கிறது எல்லாம் ஒன்றா எப்படி நம்ம பார்த்தோமோ எல்லாமே அதே நேரத்தில் லைக்கான்ற ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி ஒரு லீடிங் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடக்ஷன்ற மாதிரி லைக்கான்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு நிறுவனம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த சந்திரமுகி 2 கொடுத்துருக்கோம். ராகவா லாரன்ஸ் இந்த கதாபாத்திரத்தில் மிக ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு வித்தியாசமாக அவருடைய முயற்சியில் ஒரு வித்தியாசத்தை காட்டி கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுற மாதிரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி கங்கனாவும் மொழி தெரியாமல் எப்படி அந்த கேரக்டரை புரிஞ்சு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் தான், எல்லாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் நல்லா அவங்கவுங்க பார்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் மற்றபடி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எப்பவுமே கடவுளை வேண்டிப்பேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கடவுளை வேண்டிப்பேன். ஏன்னா நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்லதும் சரி கெட்டதும் சரி நியாயமாக இல்லையான்ற சொல்கிறது அதுதான். அந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நல்ல படமாக அமையான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். சந்தோஷமாக இருக்குது. சந்திரமுகி 2 ஆடியோ லான்ச்சில் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இதில் கங்கனாவுடைய கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு சேலஞ்சாக இருக்குது. சந்திரமுகி 1 எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜோதிகாவுடைய சாங்க்கு எனக்கு ஸ்டேட் அவார்ட் கிடச்சிது. ஸோ சந்திரமுகி 2 கங்கனா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய டைரக்டர் வாசு சார் அண்ட் எல்லா டெக்னீஷியனும் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் பர்டிகுலர்லி லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ராரா சாங் ரஜினி சார். பட் இதில் நான் கதை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் எப்படி நீங்களே படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஓப்பனிங் அந்த கிளாசிக்கல் பார்த்துருப்பீங்க. கங்கனாவுடைய அந்த கெட்டப் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாங் பயங்கர பாப்புலராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக லாரன்ஸ் சாரும் சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகாக அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பட் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். கண்டிப்பாக படம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சந்திரமுகி 2 ஆல்வேஸ் ராக். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கே ஒரு நடிப்பை பி வாசு சார் ரொம்ப அழகாக ஒரு நல்ல நடிகனாக இந்த படத்தில் என்னை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு உலகமெங்கும் உள்ள தேட்டரில் உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகிற பெரிய சந்தோஷம். சந்திரமுகி 1 விட சந்திரமுகி 2 எப்படி அப்படிங்கிற ஆவல் கிட்டத்தட்ட எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய சவாலாக சந்திரமுகி 1க்கு இருந்தாலும் அந்த சவாலை முறியடித்து மிக சிறந்த படம் அப்படின்னு இந்த வருஷத்தில் பேர் வாங்கும். அதற்கு காரணம் இயக்குனர் பி வாசு அவர்கள். இந்த திரைக்கதை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக எழுதி அதை ஃபைனலாக கடைசி ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக அதை ஃபைனல் பண்ணி
ஸ்கிரிப்டோட மிக தெளிவாக வந்து ஷூட்டிங் நடத்தினாங்க. இந்த படத்தில் நடித்தது உண்மையிலே எனக்கு பெருமை. ஒரு மாநிலம் கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைச்சிருக்கு. லாரன்ஸ் ராக மாஸ்டராக இருக்கட்டும், வடிவேல் அண்ணனாக இருக்கட்டும், ராதிகா மேடமாக இருக்கட்டும், கங்கனா ராவத்தாக இருக்கட்டும், லக்ஷ்மி மேனன், என் கூட நடித்த விக்னேஷ், எல்லாருமே வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்கோம். இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் குடும்பத்தோடு சந்தோஷமாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். இந்த ஆண்டில் மிக சிறந்த வெற்றி படமாக அமையும். நன்றி நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் சந்திரமுகி பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது ஆடியோ. எப்படி நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி 1 எப்படி இருந்துச்சோ, எனக்கு சந்திரமுகி சூப்பர் ஸ்டாருடைய அந்த சந்திரமுகி எப்போ பார்த்தாலும் எனக்கு போரே அடிக்காது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு காமெடி, ஒரு த்ரில்லர், ஃபைட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. எதுவுமே போர் அடிக்காது, படம் பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, எப்படா அது இது சந்திரமுகி வந்துட்டு ஒரு 800 நாளைக்கு மேலே ஓடிட்டுருக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த படத்தை பார்க்க இன்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ சந்திரமுகி பார்ட் 2 இதில் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், ஹீரோவை நடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் பி வாசார் லைக்கா கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருவாங்க ரீஎன்ட்ரிக்கு. அதில் வந்துட்டு ஒரு காமெடி வில்லனிக்காக பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எப்படி சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த சந்திரமுகியும் பெரிய ஹிட் ஆகும். அதுக்கு காரணம் நான் படம் நடிச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நான் டப்பிங் பேசும்போது நிறையா சீன் பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. பிரம்மாண்டம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது படம். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பெரியவங்கிலிருந்து சின்னவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே இதை பிடிக்கும். சந்திரமுகி டவுட் இல்லை, மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஒரு ஜனரஞ்சகமான, ஒரு காமெடியான, ஒரு கமர்ஷியலான, ஒரு எக்ஸ்ட்ரானரியான படம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் என்னுடைய அன்பு செல்வங்கள், மீம் கிரியேட்டர்ஸ், என்னுடைய உலகத் தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இப்போ மாமன் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில், அண்ணன் உதயநிதி இயக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இந்த படம். அதுக்கப்புறம் பெரிய வெற்றி அடைய போகிற படம் லைக்கா அண்ணன் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் அவருடைய தலைமையில் இந்த படம் வந்து பெருசாக அவருடைய பார்வையில் மக்களை கவர்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு பி வாசு அவர்கள், லாரன்ஸ் அவர்கள், அவருடைய டைரக்டர் லாரன்ஸ் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதில் என்னால் முடிஞ்ச ஒரு பெரியன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு கனெக்டட் கேரக்டர் எனக்கு. பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி படம். அருமை அண்ணன் பி வாசுடைய டைரக்ஷனில் படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாத்தையும் பேச சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மானஸ்வி. சந்திரமுகி மூவி வந்துட்டு நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆசை இருந்துச்சு. ஆனால் நடிப்பேன்னு நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் இந்த சான்ஸ் கொடுத்த பி வாசு அங்கிள் அண்ட் த ஹோல் டீமுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் இதில் ஏடி அண்ணா, அக்கா அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். முக்கியமாக ராகவா மாஸ்டர், அதுக்கப்புறம் என் கூட நடித்த சஞ்சீவ், என்னோட பிரதர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டேரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள், எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க்யூ கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஒரு சூப்பரான ஒரு மூவியில் சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரிபடி. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அப்படிலாம் இங்கிலீஷில் பேசணும்னு தான் ஆசை, நமக்கு தமிழ் தான். என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு வந்து சந்திரமுகி அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக இருக்கு. எங்கள் வீட்டு முதலாளி பி வாசு சார் அவர்கள் இயக்கியுள்ள இந்த சந்திரமுகி 2 உங்கள் வீட்டு முதலாளி இல்லை, நம்ம வீட்டு முதலாளி
நம்ம வீட்டு முதலாளி லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் நடித்து உள்ள இந்த சந்திரமுகி 2 இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். லைக்கா ப்ரொடக்ஷன் மிக பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷனில் நானும் சாப்பிட்டு எனக்கும் சம்பளம் கொடுத்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பெருமை சேர்த்துருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தட்டு வெந்து தரிந்தது காடு, சந்திரமுகி 2க்கு வணக்கத்தை போடு. போதும், உள்ள நிறைய விஐபி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே தான் ஆட முடியும், அங்கே ஆடவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். விரைவில் செப்டம்பர் 15 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தியேட்டரில் வந்து சந்திப்போம். யார் இது? நன்றிப்பா. இந்த படத்தில் தெரியல, பார்ப்போம். சந்திரமுகியாக வந்தாலும் வரலாம், இல்லை குதிரையில் வந்தாலும் வரலாம், யானையில் வந்தாலும் வரலாம், புலியில் வந்தாலும் வரலாம், பார்ப்போம். பாம்பா வரலாம். அவர் விஷால் சார் எதுவும் குவச்சிக்கிட்டாருன்னா தட்டு. தேங்க்யூ. இந்த சந்திரமுகி படம் நான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபஸ்ட்டு கடவுளுக்கும், அதுக்கப்புறம் பி வாசு சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் வெற்றி படங்களாக கொடுத்துட்ருக்கிற சுபாஸ்கரன் அண்ணனுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை எடுக்கணுன்னா மிக பெரிய செலவு. அந்த கதை கேட்டு முடித்தோடனே வாசு சார் கதை சொன்னார். அந்த கதை கேட்டு முடித்தோடனே எனக்கு பிரம்மாண்டம் தான் தெரிஞ்சுது. அந்த பிரம்மாண்டமாக படம் யார் பண்ணுவாங்கன்னா அது லைக்கா ப்ரொடக்ஷன். ஏன்னா கொடுத்துட்ருக்கிற வெற்றிலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்குமார் அண்ணங்கிட்ட சொல்லி ஸ்கிரிப்டை கேட்க சொன்னோம். அண்ணனும் கேட்டாங்க. கேட்டு முடித்த உடனே இந்த படம் கண்டிப்பாக பண்ணலாம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேனரில் நான் படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எனக்கு வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன், அப்புறம் ஃபோனில், இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவருடைய ஆசீர்வாதம் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் தலைவருடைய ரோல், அந்த வேட்டையன் கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணும்போது ஒரு பயத்தோடு தான் பண்ணியிருக்கேன், தலைவர் பேரை கெடுக்கூடாதுன்னு. ஸோ இதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். I'm very excited because this is my first horror comedy, and we all know how much we all love horror comedy. And Raghav sir is such a great director, actor, dancer, choreographer. So for me, it's been a learning experience, very inspiring, and also he's the funniest man ever. Okay, वो मुझे इतना हंसाते थे. He used to make me laugh so much. I used to be literally rolling on the floor. Yes, I saw Chandramukhi 1, and Jyotika ma'am, Rajni sir, everybody was so wonderful, and that's how I wanted to be a part of this film. My director, I think my director is a legendary director, and he is up there with all the greats, and his understanding of cinema and audience pulse is out of this world. I got to learn a lot from him, and his eye for the detail. He would work on my makeup to my costume, and even sometimes the lip color, he'd be like, why don't you use that shade or this shade? So his detail is so much. He will show me how Chandramukhi should walk and how she should enact. So he had everything so clear in his mind. His vision is very clear. Kala Master ki jai ho. She's the one who trained me, and I could do whatever I did is all because of her. And the music was so great that I had to live up to the greatness of the music. So whole team has been great. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒன் ஆஃப் த முக்கியமான பாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கும். அண்ட் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல முடியாது, பட் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த லைக் த்ரெட் சொல்வோம்ல, இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்தில். ஸோ அதுதான் இருக்குது.
எனக்கு ஆக்சுவலி வடிவேல் சாரோட என்ன சொன்னா ஐம் கிரேசி ஃபேன் லைக் சாரி ஐம் லைக் அ ஃபெனாட்டிக் ஃபேன் ஆஃப் வடிவேல் சார். ஃபர்ஸ்ட் டைம் வடிவேல் சாருக்கு நான் மீட் பண்ணது சார் நினச்சிட்டாங்க தட் ஐ டோன்ட் நோ தமிழ், நான் மும்பைலேருந்து வந்திருக்கேன் அதனால் தமிழ் தெரியாதுன்னு நினச்சிட்டாங்க. நான் ஓடி போய்ட்டு சொன்னேன் சார் நான் தமிழ் கற்றுக்கிறது காரணம் நீங்கள் தான் சார். ஐ யூஸ் டு வாட்ச் இஸ் ஃபனி வீடியோஸ், அதை பார்த்துட்டு ஐ லேர்ன் தமிழ். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த பொண்ணு தமிழ் பேசுகிறது காரணம் நான் தான் சொல்லிட்டு. இட் வாஸ் நைஸ் சார், ரொம்ப ஃபன்னியாக இருப்பாங்க. அவங்களோட ஜேர்னி லைக் பாஸ்ட்ல என்னமோ காமெடி பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்துக்கு சீரியஸ் விஷயம் கூட ஒரு காமெடியாக சொல்லிடுவார். ஸோ இஸ் ஆஃப் கேமரா ஆல்சோ ஆஸ் ஃபனி ஆஸ் ஆன் கேமரா. ஸோ எனக்கு ஆக்சுவலி இட்ஸ் ட்ரீட், எனக்கு ஒரு பயங்கரமாக ட்ரீட் பிகாஸ் ஐம் அ ஃபெனாட்டிக் ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி லக்கி தட் அவங்களோட படத்தில் நான் இருக்கேன். எனக்கு இப்போ பார்த்துட்டு சொல்லுவாங்க ஸ்ருதி இப்படி இருக்கேன் ஸ்ருதி. ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரமுகி 2 இஸ் அ வெரி பிக் ஃபில்ம். ஒரு ஜைஜான்டிக் ஸ்டார் காஸ்ட். இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் விநாயக் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டரில் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுபிக்ஷா கிருஷ்ணன். சந்திரமுகி 2ல் ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்றைக்கி ஆடியோ லான்ச். சந்திரமுகி 1 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சந்திரமுகி 2ல் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் நான் நினச்சிட்டே இருப்பேன், எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன் சந்திரமுகி மாதிரி ஒரு ட்ரீம் ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் நினச்சிட்டே இருந்தது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்மைட்டி, தேங்க்ஸ் டு மை என்டையர் ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். தேங்க்யூ. ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த ஷோவை நிச்சயம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ செப்டம்பர் 19th ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த சந்திரமுகி பார்ட் 2 உங்களோட சேர்ந்து பார்க்க நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இப்போ லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த காஞ்சனா வெர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு ஹைலைட்டாக இந்த சந்திரமுகி பார்ட் 2 இருக்கும் நம்பலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களெல்லாம் சந்திக்க வரேன். அட்டல் இஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.